வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் எடுத்துக்காட்டு 5இல் 6 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ பி சி என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக. செங்கோண முக்கோணம் அப்படின்னு நம்ம வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கணும், பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும், ஏசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். எதை ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் கூட்டணும். கூட்டினா எதுக்கு சமமா இருக்கும்? ஏசி ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். இப்படி வந்துச்சு அப்படின்னா செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் ஆகும். சரியா? ஆரம்பிக்கலாமா? முதல்ல தொலைவுக்கான ஃபார்முலா எழுதுவோம். d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதான் தொலைவுக்கான ஃபார்முலா. முதல்ல ஏபியோட தொலைவு கண்டுபிடிப்போமா? பாருங்க, ஏன்ற புள்ளி என்ன? 7,10. பீன்ற புள்ளி என்ன? -2,5. இதனுடைய தொலைவு தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? பாருங்க, ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. ஃபார்முலா பாருங்க, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். x2 ஓட மதிப்பு -2, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 7 அடுக்கு 2. ஃபார்முலா இருக்க பிளஸ் போட்டோம். y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு 5, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 10 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டும் ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடும். கூட்டினா என்ன வரும்? 9. என்ன 9? -9 அடுக்கு 2. அதே தான் இங்க பாருங்க, வேற வேற குறி அப்ப கழிப்போம். 10ல் 5 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -5 அடுக்கு 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 ஸ்கொயர் பண்ண போறோம். அதாவது -9 2 தடவை எழுதி பெருக்கணும். -9 பெருக்கல் -9 இந்த இடத்துல போட்டு காமிக்கணுமா? -9 பெருக்கல் -9 என்ன வரும்? ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் 9 9 81. சரியா? இந்த இடத்துல 81 பிளஸ் -5 ஸ்கொயர்னா -5 பெருக்கல் -5 என்ன வரும்? பிளஸ் 25 வரும். -5 பெருக்கல் -5 மைனஸ் பெருக்கினா பிளஸ் 5 25. சரியா? இப்போ எல்லாத்தையும் கூட்ட போறோம். கூட்டுவோமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 1 கூட்டினா 6, 8 2 10, 106. அப்போ 81 25 கூட்டினா 106. எதோட மதிப்பு? ஏபியோட மதிப்பு. இப்போ இது வந்து செங்கோண முக்கோணம் இல்லையா? அப்ப ஸ்கொயர் பண்ணணும், வர்க்கப்படுத்தணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. பாருங்க, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 106 அடுக்கு 2. இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்ப பாருங்க, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எது மட்டும் வரும்? 106 மட்டும் வரும். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபி ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பிசி கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன புள்ளி? -2,5. சீன்ற புள்ளி 3,4 தொலைவு. கண்டுபிடிப்போமா? அப்ப பாருங்க, பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் முதல் புள்ளிய நம்ம x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2ன்னு எடுப்போம். பாருங்க, ஃபார்முலா பாருங்க, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். முதல்ல x2 மைனஸ் x1, x2ஓட மதிப்பு 3, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு -2. இங்க பாருங்க, இங்க x1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன மாறும்? பிளஸ்ஸா மாறும். 2 அடுக்கு 2. சரியா? பிளஸ் y2 மைனஸ் y1, y2ஓட மதிப்பு -4, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 5 அடுக்கு 2. சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 2 கூட்டினா 5 அடுக்கு 2 பிளஸ் பாருங்க, இது ரெண்டும் ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடணும். கூட்டினா என்ன வரும்? -9 அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணா 5 பெருக்கல் 5 25 பிளஸ் -9 ஸ்கொயர் பண்ண போறோம். -9 பெருக்கல் -1 இங்க போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. என்னது? பிளஸ் 81 ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன வருது பாருங்க, 25ஐயும் 81ஐயும் கூட்டினா 106. இது எதோட மதிப்பு? பிசியோட மதிப்பு. இது செங்கோண முக்கோணம்.
அப்போ நமக்கு எதோட மதிப்பு வேணும்? பிசி ஸ்கொயரோட மதிப்பு வேணும். இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் பண்ண வேண்டும். சரியா? இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி சார் கேன்சல் ஆகும் அப்படின்னு. இந்த ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்னா 1/2ன்னு அர்த்தம். இந்த அடுக்கு 2, அந்த பெருக்கல் இந்த 2 அப்படியே வரும். பாருங்க, இது கேன்சல் ஆகும். சரியா? இதை பிற கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு பிசி ஸ்கொயர் மதிப்பு என்ன? 106. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பிசி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சிஏன்னு எழுதினாலும் சரிதான், ஏசின்னு எழுதினாலும் சரிதான், ரெண்டும் ஒன்று தான். எழுதிக்கலாமா? பாருங்க, சின்ற புள்ளி 3, -4, ஏன்ற புள்ளி 7, 10. இதனுடைய தொலைவு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து என்னது? முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. ஃபார்முலா பாருங்க, x2 - x1 த ஹோல் ஸ்கொயர். x2ஓட மதிப்பு 7, ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 3 அடுக்கு 2 பிளஸ் y2 - y1, y2ஓட மதிப்பு 10, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -4. y1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ என்ன ஆயிரும்? +4 மாறிடும், அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த இடத்துல பாருங்க 7ல இருந்து 3 கழிச்சோம்னா 4, அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 10யும் 4யும் கூட்டினா 14 அடுக்கு 2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க 4 ஸ்கொயர் பண்ணா 4 பெருக்கல் 4 16, 14 ஸ்கொயர், 14 2 தடவை எழுதி பெருக்கணும், 14 பெருக்கல் பெருக்குமா, 4 4 பெருக்கினா 16, 16க்கு 6 மிச்சம் 1, இந்த இடத்துல 4 1 4, மிச்சத்தை கூட்டினா 5 மாறிடும். 1 4 4, 1 1 கூட்டுங்க, 6 9 1. அப்போ 14யும் 14யும் பெருக்கினா 196, 196 கூட்டிடுமா? இது ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டுங்க, என்ன வரும்? 196யும் 16யும் கூட்டினோம்னா 212. 212 எதோட மதிப்பு? சிஏவோட மதிப்பு. நமக்கு என்ன வேணும்? ஸ்கொயர் வேணும் இல்லையா? சிஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 212 அடுக்கு 2. எது கேன்சல் ஆகும்? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எது மட்டும்தான் வரும்? 212 மட்டும்தான் வரும். அப்போ பாருங்க, எதை கூட்ட போறோம்? தேர்ஃபோர் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏபி ஸ்கொயரோட மதிப்பு 106 பிளஸ் பிசி ஸ்கொயரோட மதிப்பும் நம்ம என்னதான் கண்டுபிடிச்சிருக்கோம்? 106. 106யும் 106யும் கூட்ட என்ன வரும்? 212. இந்த 212 வந்து எதோட மதிப்பு பாருங்க? சிஏ ஸ்கொயர். அப்போ பாருங்க, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர். அப்போ இது வந்து எது? பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது. தேர்ஃபோர் தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். சரியா? சரி, இது வந்து என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் அப்படின்னா ஒரு செங்கோணம் ஒரு 90 டிகிரி இருக்கும். அது எங்க இருக்கும்? பாருங்க, இதை பாருங்க, ஏபி பிசி. அப்ப எது பொதுவா இருக்கு? பி பொதுவா இருக்கா? அப்ப எங்க 90 டிகிரி? தேர்ஃபோர் கோணம் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. 3 கோணங்கள் இருக்கும் இல்லையா? கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி. இதுல கோணம் பில தான் எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.